ஹலோ எவ்ரிவன், சாரி என்னால் வந்து ரெகுலர் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் ரெகுலர் வீடியோவோ இல்லை வீக்லி 2 டேஸாவது நான் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி என்னோடய ஸ்டடி பிளான். நான் எந்த கோச்சிங் கிளாஸோ எதுவுமே வந்து நான் ப்ரிஃபர் பண்ணல. வீட்டிலேருந்து எப்படி படிக்கலாம், எதெல்லாம் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய செல்ஃப் நாலேஜ் வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஜஸ்ட் பார்டரில் தான் போயிட்டுருக்கு. இந்த 2026 வந்து நான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். டெட்டு நான் பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாமே நான் ஏம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ இருந்தே நான் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் 2ஓட சிலபஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எதில் வந்து கொஷின்ஸ் அதிகம் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சிலபஸில் நோட் பண்ணணும். இப்போ ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 10 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சாப்டருக்கு வந்து நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியாவில் வந்து 5 கொஷின்ஸ் தான், அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் போட வேண்டாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸ்டடி டைம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 10 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கான டைமை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்தியன் பாலிட்டியில் வந்து 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வீக்லி 3 டேஸ் ஆர் 4 டேஸ் அப்படி வந்து நம்ம ரெகுலர் ஸ்டடீஸில் வந்து இந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட். கண்டிப்பாக ஆப்டிடியூடுக்கு வந்து டெய்லியும் ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் 8 hours வந்து 1 டேக்கு நம்ம படித்தா தான் வந்து எல்லாமே நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு கண்டினியூஸ் ரிவிஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். 8 hours படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு 4 hours வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். நான் லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2க்கு வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணி எழுதியிருந்தேன்னா தமிழ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை வந்து இங்கிலீஷில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் போன தடவை ஏன் தமிழ் சூஸ் பண்ணேன்னா தமிழ் படித்தேன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக. பட் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா என்னோடய பேக்ரவுண்ட் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். ஸோ இந்த தடவை இங்கிலீஷில் ப்ரிஃபர் பண்ணலான் இருக்கேன். இங்கிலீஷில் வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கிராமரும், கீழே வந்து அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இட் ஆல்சோ சம்வேர் டஃப்பாக தான் இருக்கும். இதை தான் வந்து நான் பேஸ் பண்ணி படிக்க போகிறேன். மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக்ஸவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டில் 12th எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அப்புறம் உங்கள் மேஜருக்கு எதெல்லாம் ஈஸின்னு தோணுதோ அது எல்லாமே ஃபுல்லாக படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் ஈஸியாக இருக்கலாம். அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து நான் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து நிறையா வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகலான்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்னால் வீடியோ வந்து இது பண்ண முடியும். இப்போ வந்து எல்லோரும் கேட்குறது வந்து எப்படின்னா, அக்கா நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கலாமா, இல்லை நம்ம வந்து எப்படி டாபிக் வைஸ் படிக்கிறதா இல்லை ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா சிலபஸை நான் பிரிண்ட் அவுட்டே எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா எழுதுவேன். ஒரு நோட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறோன்னா அதில் வந்து சிலபஸ் எல்லாம் எழுதுவேன் சென்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு இருக்குன்னா அந்த டாப்பிக்கை நான் எழுதி வச்சுட்டு நான் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்த டாபிக் படிக்கிறேனோ அதை வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிப்பேன். ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 1, ஸ்டாண்டர்ட் 10th அப்படின்னு சொல்லி அங்கங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். அடுத்து எல்லா சிலபஸும் கவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, நான் சிலபஸை வந்து ஒரு 1 month ஃபுல்லாக படிப்பேன். எப்படின்னா அந்த டாபிக்ஸ் எடுத்து அதை ரிவிஷன் பண்ணி படிச்சுட்ருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்காக வந்து எனக்கு தோணுது. இப்போ பிரித்தெழுதுகள்லாம் நான் எப்படி படிப்பேன்னா, பிரித்தெழுதுகளுக்குன்னே நான் வந்து ஒரு நோட் போட்டிருக்கேன். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் நான் பிரித்தெழுதுகள் பார்க்குறேனோ அதெல்லாமே எழுதுவேன். அதை மட்டும் 1 week உட்காந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். சேர்த்தெழுதுகள், பிரித்தெழுதுகளும் சேர்த்தெழுதும் ஒன்று தான். அப்போ வந்து அதை நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ் எல்லாத்துலேயுமே புக்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறனால வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் படித்தேன். இப்போ அடுத்து வந்து ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நான் அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு A4 பேப்பரில் எழுதி பின்னாடி அட்டாச் பண்ணிகிட்டே வருவேன். அப்படி படிக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் நம்மளால சிலபஸையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து என்னோட ஈஸியான டெக்னிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஈஸியாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தா தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடணுங்கிற ஆர்வம் வரும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.